ஒருவருடைய இறந்த தினத்தை வைத்து பிறந்த நாள்ல இருந்து இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லிடலாம். அப்படித்தானே? இப்ப 2000 பிறந்தானா இப்ப 2027 இத்தனை வருஷம் பிறந்திருக்கிறான். ஆனால் நீ நாளும் நெஞ்சே நினைகண்டாய் ஆறுவர் வாழ்நாளும் ஷானா. அப்போ வாழ்ந்த நாட்களை இறந்த நாட்கள் என்று சொல்லி ஈஸியா சொல்றேன். ஏன் வாழ்நாளும் அப்படின்னு மறுபடியும் அதை சொல்லியிருக்கிறாருன்னா, பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், இறைவனை நினைக்காத நாளெல்லாம் பிறவாத நாள். அப்ப வாழ்ந்த நாட்கள் என்பது எது என்று கேட்டால், இறைவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்த நாட்கள். இப்படி சத்சங்கள் அடியாரோடு கூடியிருந்து இந்த மாதிரி கேட்கிறது, பகவானுடைய நாமங்களை சொல்வது, திருமறைகளை பாடுவது, இதுதான் வாழ்ந்த நாட்கள். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கு இத்தனை மணி நேரம் போயிடுது, தூங்குவதற்கு இத்தனை மணி நேரம் போயிடுகிறது, வேலை செய்வதற்கு இத்தனை மணி நேரம் போயிடுது. ஆனால் இறைவனை நினைப்பதற்கு ஒரு நாள்ல நிமிஷ கணக்கா மணிக்கணக்கா நம்ம நினைக்கிறோமா தெரியல. இப்போ வாழ்ந்த நாட்கள்ல பார்க்கிற போது அது எவ்வளவு குறைவாக இருக்கும் என்று நமக்கு தெரிய வருகிறது. அதான் திருஞான சொல்கிறார், வாழ்நாளும் ஷானாலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு இடத்துல நல்ல சொற்பொழிவு நடந்தால் அதை கேட்க வேண்டும், கேட்பதற்கு சொல்ல வேண்டும், சொல்லி அதன்படி நடக்க வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் அருளி செய்து அதுவே நல்ல வினை சொல்லியிருக்கிறார் என்றால், இதையெல்லாம் கேட்டு நீங்கள் எல்லோரும் இந்த சமுதாயத்தையும் அடுத்த தலைமுறையும் நல்ல தலைமுறையாக ஆன்மீகவாதிகளாக இருக்கும்படியாக பெண்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்கணும். குறைந்தபட்சம் சிவபுராணம் சஷ்டி கவசம் இதையாவது சொல்லிக் கொடுங்க. நான் நிறைய இடத்துல கேட்கறது உண்டு, சஷ்டி கவசம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறது உண்டு. நீங்க எழுதிட்டீங்க, நீங்க இங்க பரிசு கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா இங்க பார்த்தா நிறைய பேர் கை கொடுக்க. ஏன்னா சில இடங்கள்ல பெரிய கூட்டம் இருக்கும், சஷ்டி கவசம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்பேன், 2 பேர் 3 பேர் வருவாங்க. இங்க எத்தனை பேர் நீங்க கையை தூக்குறீங்க? இருந்தால் உங்கள் அனைவருக்கும் நல்ல எல்லாம் வல்ல இந்த நடராஜ பெருமானுடைய திருவருள் எல்லா நலங்களையும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு, வருகின்ற சித்திரை மாதம் நம்முடைய ஆதீன குரு பூஜை விழா நிகழ்விலே ஐயா குருசாமி ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளி விழாக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வீக பேரவைக்கு செங்கோல் ஆதீனத்திலிருந்து 5000 ரூபாய் பொற்களையும் விருதும் வழங்க பெருமானுடைய அருள் பாலித்திருக்கிறது என்ற நல்ல செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். பார்வதிபதியே தென்னாடுடைய சிவனே போற்றி, மனை நாடுடைய மண்ணே போற்றி, செப்பேடு புகழ்பெற்ற அரியசன் நல்லூர் என்ற சின்னவருக்கு தெய்வீக பேரவின் வெளிவிழாவிற்கு வரையவிருந்து எங்களுக்கு அரசு வழங்கிய செங்கோலம் ஆதீனம் அவர்களை இங்க தெய்வீக பேரவின் சார்பாக நன்றியையும் நன்றி இழந்த வணக்கத்தையும் எங்களது அரசியையும் வழங்கிய ஐயா அவர்களை வேண்டி நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமக்கெல்லாம் சைவத்தை பற்றியும் நாம் அடியார்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றியும் எப்படி இருக்க போகிறோம் என்பதை பற்றியும் நமது வெள்ளிவிழா ஆண்டின் நிறைவு உரையாக எங்களது மதிப்பிற்குரிய ஐயா பாவனி அவர்கள் இப்போது அரசு வழங்குவார்கள். அதற்கு முன்பாக கம்பம் இறைவி கவி நுண்கலை பள்ளி சார்பாக தெய்வீக பேரவின் அமைப்பாளர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நடைபெறும் வேகமாக வீட்டு வந்துடுங்க.
கொஞ்சம் வழி விடுங்க ஐயா. மனசுந்தது நீங்கள் தான் மறைக்கிறீங்க. அவங்க போட்ட மறைக்காம பாலமன் தள்ளிக்கணும். இங்கிட்டே இருங்க. எடுத்துக்கிட்டு கூட கூட போகக்கூடாது. எடுத்துக்கிட்டு கூட போற்றி காவாய் கழகத்திலே போற்றி ஐயா பாவனை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. போற்றி திருச்சிட்டம்பலம் தெய்வம். இப்பொழுது இப்ப வந்து திருவாசகம் தந்த பெருமான் மாணிக்க வாசகர் ஐயா அவர்களுக்கு தனி கோயில் அமைத்த அண்ணாமலை தாயின் வாரிசுகள் ஐயா திருவாசகம் அவர்களுக்கு எங்களது தெய்வீக பேரவை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பார்வோட்டு பவானி அவர்களுக்கு எங்களது சின்னமனூர் தேவார பாடசாலை சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லோரும் அமைதியா பாருங்க. அடுத்தது நமது இதுவரை இதுகாரம் அவருடைய பார்த்திருக்கும் ஐயா அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவை ஆன்மீக அருளாசியை நாம் கேட்க இருக்கிறோம். ஐயா அவர்கள் சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, வாதம் பெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அரைசனி என்பற்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வராமன்னும் அமத தன்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதையும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெரும் கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும்
அடிநாயரி செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சின்னமனூரில் அமைந்து தொடர்ந்து 25வது ஆண்டு வெள்ளி விழாவை காணுகிற இந்த இனிய தருணத்தில் இதுகாலம் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த பெருவிழாவில் இன்றைய நாளில் மேடையில் எழுந்தருளி இருக்கின்ற நம்முடைய செங்கோலாதீனம் குருமகா சன்னிதானத்துடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி பணிவான வணக்கத்தை சாமியுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு இந்த அற்புதமான பேரவையை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நடாத்தி வருகின்ற தலைவர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களையும் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம் என்று செக்கிழார் பெருந்தகையால் போற்றப்பெறுகின்ற அடியார் பெருமக்களாகிய அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நண்பர்களே, நம்முடைய சுவாமிகள் சொன்னது போல ஒரு அமைப்பானது தொடர்ந்து பணி செய்தல் என்பது கடினமான ஒன்று. அப்படி ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய கருணை, அவனுடைய உதவி இன்றியமையாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அந்த கருணை இங்கு நமக்கு தோன்றா துணையாக இருந்து சான்றோர் பெருமக்களை நெறிப்படுத்தி இந்த அமைப்பை இன்றைய நாளில் நாம் 25வது ஆண்டு விழாவாக விழாவை கொண்டாடுகிற வண்ணமாக திருவருள் பாலித்திருக்கக்கூடிய கருணையை எண்ணி மகிழ்ந்து இந்த நிகழ்வில் அடியேனுக்கும் பல ஆண்டுகளாக நம்முடைய குருசாமி ஐயா அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் அவங்க அழைப்பு தருகிற பொழுதெல்லாம் ஏதேனும் ஒரு வகையான பணிச்சூழலில் என்னால் இந்த நிகழ்வுக்கு வர முடியாமல் போயிற்று. இன்றைய இந்த 25வது ஆண்டு விழாவில் அவங்களுடைய அன்பினால் இன்றைய நாளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து சோர்ந்து விடாமல் ஒவ்வொரு ஆண்டும் விழா தொடங்குறதுக்கு முன்னே ஒரு அழைப்பு கொடுத்துருவாங்க. ஐயா, இந்த ஆண்டாவது நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அவரும் வழக்கம் போல் கூப்பிடுவார், நானும் வழக்கம் போல் ஏதோ ஒரு பணி இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே வர முடியாமல் போயிற்று. இதெல்லாம் தாண்டி திருவருட் கருணை அப்பரசுடைய சாமியுடைய தேவாரம் தான் நினைவுக்கு வருது. பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படும். சிவமே கூப்பிட்டா வந்துடுவார், நாம் கூப்பிட்டா வர மாட்டோமா என்ன? அதனால் பெருமானே பல நாள் கூப்பிடும்போது நிற்கிறார். அதுபோல் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களையெல்லாம் சந்தித்து ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு நமக்கு ஏதாவது ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். கடந்த 2 தினங்களாக நம்முடைய சைவ ஆதீன பெருமக்கள் குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் எழுந்தருளி இந்த விழாவில் உங்களையெல்லாம் வாழ்த்தி இருக்கக்கூடிய அந்த இனிய தருணத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பை இந்த திருவருள் தந்திருக்கிறது. அந்த கருணையை மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்ந்து, எனக்கு எந்த தலைப்புமே போடலை பத்திரிகையில். நான் கேட்டேன், என்னையா ஒரு தலைப்புமே போடாமல் இருக்குது அப்படின்னு. ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னாங்க. என்ன சொல்வது அப்படிங்கும்பொழுது இறைவன் திருவருள் எதை உணர்த்துகிறதோ அதை உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். அதாவது நம்முடைய சைவ சமயம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் இந்த நெறியில் நிற்பதற்கு மிகப்பெரிய பேறு அல்லது மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்கனவே நாம் செய்து வைத்திருப்பதனால இந்த வாய்ப்பு நமக்கு அமைய பெற்றிருக்கிறது என்பதை திருநீறு பூசுகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் நினைக்க வேண்டும். ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு பெரும் வாய்ப்பை சிவபெருமான் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் நீங்கள் நூல்களை படித்தீங்கன்னா நம்ம ஒருவாறு உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு இந்த மானிட பிறப்பு அப்படின்னு, ஏன்னா பெரியவங்க சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னாங்க. அதில் கூண் இல்லாமல், குருடு இல்லாமல், செவிடு இல்லாமல், இப்படி இதெல்லாம் இல்லாமல் பிறத்தல் அரிது என்று ஒரு பட்டியல் நமக்கு அவை பிராட்டியார் வழங்கியிருக்கிறாங்க. இவை எல்லாமே ஒழுங்காக எல்லா உறுப்புகளும் நிறைவாக பெற்றிருந்தாலும்
அந்த முழுமையான உடல் அமைப்பை பெற்று அதிலும் குறிப்பாக எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் பிறத்தல் என்பது புண்ணியத்தினுடைய பயனாகத்தான் விளையுமே அன்றி புண்ணியம் செய்யலைன்னா இந்த மண்ணில் நம்மால் பிறக்கவோ வாழவோ இயலாது. அதை மட்டும் நம்ம நூல் தெளிவாக சொல்லுகிறது. சில செய்திகளை உங்களுக்கு நான் பெரிய புராணத்திலிருந்து உங்களுக்கு தொட்டு காட்டினா தான் இந்த வாய்ப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கையிலையின் கண் பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற நிலையில் அவர் கருதுகிறார். என்ன கருதுகிறார் அப்படின்னு கேட்டால், தன்பால் அன்பு செலுத்திய அந்த அடியார் பெருமக்களை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று பெருமான் கருதுகிறார். ஏன்னா வரலாற்றுக்குரிய காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், இன்னைக்கு நாம் சொல்வது போல கிமு கிபி என்று சொல்லப்பெறுகிற காலங்கள் பல இருக்கின்றன. அதில் தன்பால் அன்பு செலுத்தி அந்த அன்பினால் சிவத்தை பெற்றவராக இருக்கக்கூடியவர்களைத்தான் நாம் நாயன்மார்கள் என்று சொல்லுகிறோம். அந்த நாயன்மார்கள் யார் என்பது 9ஆம் நூற்றாண்டு வரை யாருக்குமே தெரியல. அதுகாரும் அதுக்கு முன் இருந்தவர்கள், அந்த 9ஆம் நூற்றாண்டு வரை இருந்தவர்கள் யாரெல்லாம் நாயன்மார்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. யாரோ பக்தி செலுத்துகிறாங்க, சிவ பக்தியில் இருக்கிறாங்க, சிவனடியாராக இருக்காங்க, அப்படித்தான் பொதுவாக கருதப்படுகிற காலம். ஆனால் இறைவன் அதற்கு முன்பாகவே, இந்த 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் அவன் நிகழ்த்தி இருக்கிற அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்களை நம்முடைய கண்ணுதற் பெருமானாகிய இறைவன் நிகழ்த்தி இருக்கிறார் என்பது நம்முடைய நூல் சொல்லுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தன்பால் அன்பு செலுத்திய அடியவர்களை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கையிலையில் இருக்கிற பெருமான் கருதுகிறார். இந்த கைலாயம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற திபெத் நாட்டில் இமயமலை சாரில் இருக்கக்கூடிய கைலாயம் அல்ல. அது நமக்கு உலகத்தில் பூலோக கைலாயமாக தூலமாக கண்ணுக்கு தெரிகின்ற கைலாயம். உண்மையிலேயே நாம் எங்கே இருக்கிறோம் அவங்க கேட்டால் தவசீலர்கள், யோகிகள், ஞானிகள், அப்படி பக்குவம் முதிர்ச்சி பெற்றிருக்கவங்களாம் மேல் இருக்கிற உலகத்தில் இருக்கிறாங்க. நாமெல்லாம் என்னமோ நாமளும் பிறந்துட்டோம், நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் கடந்து நிற்கிற பரம்பொருள் நமக்கு அருள்வாளிப்பதற்காக இறங்கி 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 நாம் இருக்கும் இடம் தேடி அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். இதுதான் அவனுடைய கருணை. அந்த கருணையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பெருமான் நமக்கு அருள்வாளிக்கக்கூடிய திறம் இருக்கு பாருங்க, அது நமக்கு செய்வது போல தேவர் முதலானவருக்கு இல்லைன்னார் மணிவாசக பெருமான். அததான் தேவர் கனவினும் காணா சிவபெருமானார். தேவர்களுக்கு கனவுல கூட தோன்ற மாட்டார். ஆனால் நனவினும் நாயேற்கு அருளினை போற்றினார். நனவுல வந்து நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி அப்படின்னார். அப்ப அந்த பெருமான் பாதாளத்தார் புறத்தார் எல்லாராலும் காண முடியாத இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற தலைவன் நமக்கு அருள்வாளிப்பதற்காக இறங்கி வருகிற பொழுது நாம் காணுகின்ற வடிவங்கள்ல அவன் அதுல பல வடிவத்துல நிற்கிறார். அப்ப நம்ம பெருமான் யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவனுக்கு நிகரானவரோ அவருக்கு மேலானவர்களோ ஒருத்தரும் கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் எங்கள் இறை. அவன் தான் நம்முடைய பெருமான். நாம யாரை தலைவராக பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தன்னிகரற்ற ஒருவனை தலைவனாக பெற்றிருக்கிறோம். அது முதல்ல நமக்கு தெரியும். முதல்ல நம்ம இருப்பு தெரிந்து கொண்டால்தான் நம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பொருத்தமானது, ஒரு பொருள் பொதிந்தது, பயனுடையது என்பது நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு என்ன தோன்றும், இந்த வாழ்க்கை என்பது எல்லோரும் கருதுவது போல என்னமோ வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், ஒரு நாள் புறப்பட போகிறோம், அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு வேற மாதிரி போயிடும். அப்படி இல்லை. இது யாருக்கும் கிடைக்காத பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் நூல் வழியாக உணரணும். அப்பதான் நமக்கு தெரியும். நீ சிந்தித்து பாருங்க. அப்படி எல்லாம் கடந்து நிற்கிற 224 புவனத்தை கடந்து நிற்கிற அந்த ஒப்பற்ற தலைவன் நமக்காக என்ன பண்றாரு? இந்த உயிர்களுக்காகத்தான் உலகத்தையே அவன் தோற்றுவிக்கிறான். அவன் தான் உலகத்தை படைக்கிறான்.
படைக்கும் பொழுது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகதி மாயைன்னு சித்தாந்தம் சொல்லுது. நீங்கள் பேரை சொன்னா தான் பயமா இருக்கும், பேரை விட்டுட்டு சொல்லிக்கிட்டீங்கன்னா பயமே இருக்காது. அப்போ 3 வகையாக அந்த நம்ம சொல்ல 3 லேயர்னு வச்சுக்கிங்களேன். முதல் லேயரில் இருக்கக்கூடிய சில உலகங்களை படைக்கிறான். அதுக்கு அடுத்தல நாம் இருக்கிறது பிரகிருதி மாயா புவனம் என்கிற புவனத்தில் இருக்கிறோம். இதில் 108 மண் தத்துவத்தில் 108 புவனம் இருக்குது. அதில் ஒரு புவனத்தில் நாம் இருக்கிறோம். இது நீங்கள் புவனங்கிற பேர். அதனால் அந்த பேரை சொல்லாமல் நான் சொல்லணும்னா புவனங்கள் அப்படின்னா 224. ஒரு புவனத்தில் எத்தனை அண்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு கணக்கு போட்டால் எண்ணிறந்த அண்டங்கள் இருக்கின்றன. ஒரு புவனத்துக்குள்ள எத்தனை அண்டம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கணக்கே தெரியாதுங்கிற. ஒன்றுக்கு ஒன்று நின்றதில் பகலே 101 கோடி மேற்பட விரிந்தனர். இதெல்லாம் மணிவாசகர் வாக்கு. நான் எதுவுமே என் சொந்த கருத்துலாம் இல்லைங்க, சொந்த அறிவும் இல்லை. எல்லாம் பெரியவங்க சொன்ன வச்சதை நான் உங்கள்கிட்ட அப்படியே ஒரு கோர்வைப்படுத்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொண்டு சொல்ல போகிறேன். சொந்த அறிவை சொல்லுங்கன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு வாங்கின ஆசிரியர் சொன்னதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறேன், அவ்வளோதான். எனவே நம்முடைய நூல் சொல்லுகிறது, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் காட்சி ஒன்று ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அது பாட்டு விரிஞ்சு போயிட்டே இருக்குதுயா, சொல்ல முடியல. அப்ப அண்டம் என்பதே எண்ணிலாத அண்டம். அந்த எண்ணிலாத ஒரு புவனத்துல எண்ணிலாத அண்டம். அந்த அதுல ஒரு அண்டத்தை எடுத்தோம்னா அதுல எண்ணற்ற உலகங்கள் இருக்கிறது. அதுல ஒரு உலகம் நாம் இருக்கிற பூமி என்கிற இந்த பந்து. இந்த பூமி பந்துல நாம் இருக்கிறோம். நாம் எங்க இருக்கிறோம்? தென்னாட்டில் இருக்கிறோம். அது நீங்க இன்னும் சொல்லப்போனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்குலாம் உரிமையா சொல்லிக் கொள்வது. ஏன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொன்ன எங்க சிவபெருமான் நாடியா பாண்டி நாடு அப்படின்னு. அவன் எல்லா நாடு அவனுக்கு தான். ஆனாலும் தனக்கு என்று சிறப்பா சொல்லும் பொழுது அவனுடைய பழம்பதியாக இருப்பது பாண்டி நாடு தான் என்று சொன்னார். எனவே பாண்டி நாடு தென்பாண்டி நாட்டானை என்று மணிவாசக பெருமான் சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்திலெல்லாம் பெருமான பாண்டியன் என்றே பெருமான போற்றுகிற தென்னன் பெருந்துரையான். தென்னன் அப்படின்னு பாண்டியருக்குரிய சிறப்பு பெயர். அப்ப நாம் இருக்கிற இடம் சிவபெருமான் தான் ஆட்சி புரிந்த மண் பாண்டி மண். அவனே மன்னனாக வந்து சோமசுந்தர கடவுளாக இருந்து ஆட்சி புரிந்த மண். அவனே ஒரு தலைமை புலவனாக இருந்து தமிழ் ஆய்ந்து இருக்கக்கூடிய மொழிக்கு தலைவனாக நின்று தமிழ் ஆய்ந்திருக்கிறான் என்கிற ஒரு பெருமை. இத்தகைய பெருமையுடைய மண்ணில் நாம் இருக்கிறோம். முதல்ல நாம் இருக்கிற இடம் எங்க அப்படிங்கிறத நீங்க விளங்கி கொள்ளணும்னா முதல்ல நம்முடைய பெருமான் யார் அப்படின்னா ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் எங்கள் இறை. அப்படிப்பட்ட இறைவன் அவன் தான் இந்த 224 புவனத்தை படைக்கிறான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு புவனத்திலும் எண்ணற்ற அண்டங்களை படைத்திருக்கிறான். அந்த ஒரு அண்டத்தில் எண்ணற்ற உலகங்களை படைத்திருக்கிறான். அப்படி படைத்தது எல்லாம் அவன் தான். சரி, இப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அது என்னங்க, நீங்கள் இருக்கிற இந்த பூமி என்கிற பந்துல அது நீங்கள் இருக்கிற தமிழ்நாடு தான் தவம் செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன காதலியா பூ சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு கேள்வி எழுமானால் நீங்கள் அங்கே தான் சிந்திக்கணும். இப்போ இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. இறைவன் இத்தனை உலகங்களை படைத்திருக்கிறார். அதில் ஒரு பூமி என்பது அவன் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அணுவை விட சின்னது. அணு என்பது கண்ணுக்கு புலப்படாது அல்லவா? அது மாதிரி அவன் இருக்கிற கைலாயத்திலிருந்து பார்த்தானா இந்த பூமி பந்தே எப்படி தெரியுங்கிறீங்க? அணுவை விட ரொம்ப சின்ன. அது அவ்வளோதான். நம்ம அந்த பந்து தான் அவன் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் அவன் அவ்வளவு உலகங்களை கடந்து புவனங்களை கடந்து இந்த மண்ணில் வந்து அவன் நிகழ்த்தி இருக்கிற அற்புதம் இருக்கு பாருங்க. வேற எந்த மண்ணிலும் அந்த விளையாட்டை அவன் செய்யவே இல்லை. இந்த மண்ணில் தான் அவன் செய்திருக்கிறான். அவன் விரும்பி வெளிப்பட்டது இந்த மண்ணில். அவன் விரும்பி அருள்பாலித்தது இந்த மண்ணில். அவன் செய்த திருவிளையாடல்கள் இந்த மண்ணில் தான் செய்திருக்கிறான். அப்பதான் நம்ம இடம் எவ்வளவு பெரிய இடம் என்பதை முதல்ல நம்ம அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அத்தகைய ஒப்பற்ற அந்த தலைவன் இந்த உலகங்களை இப்படி படைத்திருக்கும் பொழுது இத்தனை வகையான உலகங்களை இப்படி வச்சிருக்கிறார். சரி, இப்ப இந்த மண்ணில் அவன் நிகழ்த்திய அற்புதம் ஒன்று, அவனுடைய அடியவர்கள் அன்பு செலுத்திய விதங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று
எப்போ கருதுகிறான்? 9ஆம் நூற்றாண்டில் தான் கருதுகிறான். அது வரைக்கும் சொல்லலை. சாமி என்ன பண்ணிட்டாரு? அவர் மட்டுமே அனுபவித்து கொண்டு அவர் மட்டுமே ரகசியமாக வச்சுக்கிட்டார். இப்போ அவரால் இருக்க முடியல. ஏன்? எப்பவுமே ஒரு நிலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சும்மா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இது விருப்பமான ஒரு திரைப்படம் பார்க்க போகிறீங்க. படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு வெளியே வரோம். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? படம் ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னா நீங்கள் கம்முன்னு வந்துடுவீங்களா என்ன? அடுத்த வினாடி போனை போட்டு உங்கள் நண்பருக்கோ உறவினருக்கோ யாரோ ஒருத்தர் போட்டு டே படம் சூப்பரா அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா நீங்கள் படம் பார்த்ததுக்கான அர்த்தமே இல்லை. ஏன்? அதை 10 பேர்த்து சொல்லணும். பாட்டு என்ன பாட்டுங்கிற, பேக்ரவுண்ட் எப்படி இருக்குங்கிற, கேமரா எப்படி இருக்கு தெரியுமா, டைரக்டர் பாப்பா பின்னிட்டாயா அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்த்து அப்படியே சிராயித்து பேசணும். நீங்கள் எத்தனை பேசினாலும் அந்த தேட்டருக்காரு உங்களுக்கு இன்னொரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். படம் நடிச்சவர் ஏதாவது கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எடுத்தவர் ஏதாவது கொடுப்பாரா? ஒருத்தரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லாத அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நாம் படுற அப்படியே எடுத்து பார்த்தாது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி சொல்லாமல் இருக்க முடியலையே. ஏன்? என்னால் அனுபவிக்கப்படுகிற ஒரு இன்பத்தை நான் பிறருக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுயா. இதுதான் உள்ளங்க. இது இயல்பு, சாதாரண இயல்பு. அது புரிவதற்கான சினிமான்னு சொன்ன வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஒன்றை நுகருகிற பொழுது நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இறைவன் பார்த்தான். இந்த அடியார்கள் செலுத்தின அன்பை நுகர்ந்து 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 வச்சிருக்கிற பெருமானுக்கு சொல்லாமல் இருக்க முடியல. இதை எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சார். இதை என்ன பண்ணலாம்? நாமளே போய் சொல்லிடலாமா அப்படின்னு நினைச்சார். இருந்தாலும் நம்மளை விட ஒரு அடியார் ஒருத்தர் சொன்னால் பொருத்தமாயிருக்கு. அப்போ அந்த அடியவர் அவர் தேர்வு செய்யும். இப்போ அவர் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம ஏஐ எல்லாம் தொழில்நுட்பம் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் அவர் ஏஐக்கெல்லாம் ஏஐ அவர் அப்படியே அப்படி கண்ணை அப்படி திறந்து பார்த்தாருன்னா மொத்தம் 227 போனத்துக்கு இருக்கிற உயிர்கள், அதனுடைய தகுதி என்ன, தவம் என்ன எல்லாம் அவர் ஸ்கிரீனில் அப்படி வந்து போகும். அப்படியே பார்த்தா தெரியும். இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆள் கூட தேவை. யார்? இந்த நாயன்மார்களை, இந்த அடியார்களை எடுத்து சொல்வதற்கு இல்லை ஒருத்தருமே ரெடியாக இருக்க மாதிரி தெரியல. அப்போ தான் அப்படி பார்த்தாரு. பக்கத்தில் ஒருத்தர் திருநீற்று பேழை ஏந்தி கொண்டு சுவாமி பணிவிடை செய்து கொண்டு ஒருத்தர். அவர் பேர் ஆலால சுந்தரர்னு பேர். பார்த்தாரு, இவர் தான் சரி. அப்போ நீங்கள் சிந்திக்கணும், 224 புவனத்திலுமே அந்த தவம் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குதுன்னு பெருமான் அறிந்தான். அறிந்ததுனால என்ன? இவரை எப்படியாவது கீழே அனுப்பி இந்த அடியார் பெருமக்களை சொல்ல வைக்கணும்னு நினைச்சார். இப்போ எப்படி இருக்கிறதோ உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அப்போ இவரை கீழே அனுப்புனா என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பொய் காரணத்தை காட்டி கீழே அனுப்பணும். இவர் அதை பெருமான் நினைக்கிறாரு. இப்போ வழக்கம் போல நந்தவனத்துக்கு போய் மலர் பறிப்பதற்காக போகிறார் நம்பி, அதாவது ஆலால சுந்தர். இப்போ சுவாமி நினைக்கிறார், இவரை மண்ணுலகுக்கு அனுப்பி இவர் வழியாக திருத்தொண்ட தொகை என்கிற பதியத்தை கொடுத்து அடியார்கள் யார் என்று பேர் லிஸ்ட் மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சார். இதுதான் இறைவன் கருதிய கருணை. அவர் போனார். இவர் போகிற நேரம் நந்தவனத்துக்கு பெண்கள் உமைக்கு மலர் பறிப்பதற்காக அவங்க சேடிமார்களும் வந்தாங்க. அவங்களும் பல ஆண்டுகளாக பூப்பறிக்க வரவங்க தான். இவரும் பல ஆண்டுகளாக பூப்பறிக்க போகிறான். யாரும் யாரையும் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ பெருமான் நினைச்சார், எது இந்த திருத்தொண்ட தொகை கொடுக்கணும்னு நினைச்சதுனால என்ன பண்ணுறாரு? நம்பி இந்த ஆலால சுந்தரரை அந்த இரு பெண்களை பார்க்குமாறு ஒரு கருணை செய்தாருங்க. பூப்பறிச்சுட்டே இருந்தவர் ஒரு வினாடி அந்த 2 பேர்த்த பார்த்தார். ஆனால் இது என்னன்னா, இவர் பார்க்குற நேரம் அவங்களும் பார்த்துட்டாங்க. இவ்வளோ தாங்க நடந்துச்சு, வேற ஒன்றும் அங்கே நடக்கலை. அதாவது உட்காந்து நீங்கள் வாங்க, எவ்வளோ நாளாக பூ பறிக்க வந்துட்டு இருக்கீங்க, நீங்களும் இந்த நேரத்துக்கு தான் வருவீங்களா, நீங்கள் அம்மைக்கு எத்தனை இப்படி ஏதாவது பேசினாரா? ஒன்றும் பேசலை. பூ பறிச்சுட்டு இருந்தாரு. அந்த 2 பேரும் இவர் கண்ணில் பார்த்தாரு. இவர் பார்க்குற நேரமாக பார்த்து அவங்களும் பார்த்தாங்க. அவ்வளோதான் நடந்துச்சுன்னார். வேற ஒன்றுமே நடக்குனார். உடனே திருவள்ளுவர் சொன்ன, இதை விட வேற என்னையா வேணும்னாரு. ஐயா, கண்ணில் பார்ப்பது ஒரு குத்தமாயான்னாரு. அதுக்கு வள்ளுவர் சொன்னாரு, கண்ணோடு கண் நோக்கின் வாய்ப்பேச்சு என்ன பயனும் இல்லை. கண்ணில் பேசுகிற பேச்சு இருக்கு பார்த்தியா, வாய்ப்பேச்சுன்னா ஒன்றுக்காக ஓரமாக ஒதுக்கி வச்சுது. கண்ணில் அவ்வளோ பேச்சு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொன்னார். சரி, அதனால் இப்போ பார்த்தாங்க. போய் ஒரே நொடி தாங்க. அந்த நொடி பார்த்தோன்னே மலர் பணிக்கு வந்திருக்கிறோம்,
நாம் அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அறிவை திருத்திக்கிட்டு நேராக வந்தாச்சு. மாலையெல்லாம் கட்டி சாமி போட்டு நிற்கிறாரு. பார்க்குறாரு ஆளாள சுந்தரர், உன்னுடைய மனம் அந்த இரு பெண்கள் பால் சென்றது, ஆதலால் நீ மண் மீது போய் பிறந்து அந்த இருவரையும் திருமணம் செய்து பிறகு நீ நம் உலகத்துக்கு வா அப்படின்ட்டார். இவருக்கு அப்படியே கலங்கி போனார். கையை தலைக்கு மேலே குவித்து கொண்டார். கண்ணீர் பெருக்கோடு நிற்கிறார். சாமி, இப்படி இப்போ நான் போய் மண்ணில் போய் பிறக்குன்னு சொல்கிறீங்களே, ஏன் சுவாமி சொல்லியாச்சுன்னா மாற்றிலாம் சொல்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ சொன்னார், வேறு வழியே தெரியல, ஆனால் உன்னையே ஒரு விண்ணப்பம் மட்டும் சொல்கிறேங்க. என்னப்பான்னார், இல்லை நான் மயங்கும் போது நீங்கள் வந்து என்னை தடுத்து ஆள வேண்டும், இதான் விண்ணப்பம். சரி ஆகட்டும், நீ கிளம்பு அப்படின்ட்டார். இப்போ இவர் வணங்கினார். இவர் மண்ணுலகத்துக்கு அனுப்பிச்சார். இப்போ அந்த இரு பெண்களுக்கு அவங்களே 2 பேர்த்தையும் மண்ணுலகுக்கு அனுப்பிட்டார். அவங்க 2 பேர் வேறு வேறு இடத்துல வேறு வேறு குலத்தில் அவதரித்து வளர்ந்து வராங்க. இவர் திருநாவலூரில் வந்து அவதரிக்கிறார். இவருக்கு பெற்றோர்கள் நம்பி ஆரூர்னு பேர் வச்சாங்க. வளர்ந்து வந்தார். 2 வயது. அரசன் பார்த்தாரு, கண்ணுற்றார். அவர் போய் பெற்றோர்கிட்ட போய் அன்பினால் தனக்கு ஒரு மகனாக அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் வளர்த்து வருகிறார். 16 வயது, திருமண பருவம். இப்போ மனம் பேசும்போது பெற்றோர் சார்பாக சிவாச்சாரியாருக்குரிய ஒரு அந்தான பெண்ணை பார்த்து திருமணம் பேசுகிறாங்க. ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. திருமண நிகழ்வும் நடைபெறுகிறது. அதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு வந்துட்டேன் வேகமாக, சரிங்களா? இதை அப்படி வச்சுக்குவோம். இப்போ இங்கே வந்தார் பாருங்க. இவர் இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது இறைவனுடைய ஆணையினால் 2 ஆண்டு காலம் இந்த மண்ணில் இருந்தார். 16 வயது அவரை இறைவன் தடுத்தாட்கொள்ளும் பொழுது 18வது வயதில் வாழ்க்கை நிறைவு. 2 ஆண்டு. 2 ஆண்டில் அவருடைய நிறைவு எங்கே நடந்துச்சு? அஞ்சை காலத்தில் நடந்து. போன வாரத்தில் நீங்கள் ஆடி சுவாதி பார்த்துருப்பீங்க. அங்கே தான் அவருக்கு வெள்ளை யானை கொடுத்து சாமி வர சொல்லிட்டார். யானை மேலே போகிறார். போகும்போது கைலாயத்தை நெருங்குறாங்க. நெருங்கும் போது என்னாச்சுன்னா, அப்படியே எங்கள் உபமன்ய முனிவர் அவருடைய சீடர்கள் எல்லாரும் அப்படி உட்காந்து, நாம் உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அவர் பாடம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த சீடர்கள்லாம் பாடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தது போல ஒரு ஒளி புடம்பு வருவதை பார்த்தபோது அந்த உபமன்ய முனிவர்களுக்கு, அவருடைய சீடர்களுக்கெல்லாம், என்ன இது கைலாயத்தில் இப்படி ஒளி வருதே அப்படின்னாங்க. குருநாதரை வணங்கி கேட்டாங்க, சுவாமி இது என்ன ஒளினார். அவர் ஒரே ஒரு கணம் இறைவனை கண்ணில் மனதில் தியானித்தார். வருபவர் ஆளாள சுந்தர் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மை அப்படின்னு உட்கார்ந்து என்ன பண்ணார், எழுந்து நின்று அந்த திசை நோக்கி அப்படியே கையெடுத்து கும்புறார். கும்பிட்ட உடனே சீடர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலிமையாக போச்சு. என்னென்ன, குருநாதா சிவபெருமானை தவிர யாரையும் கும்பிட மாட்டீங்களே, நீங்கள் போய் ஒரு ஒளிப்பிழம்பு வருதுன்னா யாரும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் ஆளாள சுந்தரன்னு சொல்கிறீங்க, நம்பி ஆரூரன்னு சொல்கிறீங்க. அவரை போய் நீங்கள் கும்பிடுறீங்களே, நீங்கள் கும்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய தவம் செய்தவரா அப்படின்னு சீடர்கள் கேட்டாங்க. அப்போ தான் சொன்னார், அவர் யாரு தெரியுமாயா, இறைவன் ஆணை வழி அவர் மண்ணுலகுக்கு சென்றவன் சொல்லி இந்த குறிப்பை சொல்றார். சரி, அப்படி சொல்லும்போது சொன்னார், அவர் வாக்கில் சொல்றார், மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீவிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு உபமன்ய முனிவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தியில் என்ன, இந்த தென் திசை வாழும் பொருட்டாக திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் தரும் பொருட்டாக மலர் பறிக்க சென்றவரை இறைவன் 2 பெண்களை பார்க்குமாறு செய்தார். அதன் காரணமாக மண் மீது பிறக்குமாறு செய்தார். அது எங்க பிறக்க சொன்னாரு, மாதவம் செய்த தென் திசை. நமக்கு வேண்டிய இடம் அதுதான். நாங்கள் அதுக்கு தான் இங்கே வந்துருக்கோம். இந்த தென் திசை எப்படிப்பட்டது, மாதவம் செய்த தென் திசை. அப்படி என்னையா இந்த தென் திசை தவம் பண்ணி இருக்குது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர மாதிரி உபமன்ய முனிவருக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. கீழே இருக்கிற சீடர்கள்லாம் பார்த்து கேட்குறாங்க, குருநாதா என்ன 224 புவனம் இருக்குது, அது என்ன தென் திசைக்கு மட்டும் அவ்வளோ பெரிய தவமா, அப்படின்னா அது தவம் பண்ணியிருக்கு அப்படின்னு சீடர்கள் கேட்டாங்க. அப்போ அவர் சில காரணங்களை பட்டியலிடுகிறார். அது முதல் காரணம் என்ன தெரியுங்களா, நடராச பெருமானை காட்டி உமையம்மை காண
அந்த பெருமான் இல்லைங்களா, சிவகாம சுந்தரி காண கூத்த பெருமான் திருநடம் புரிகின்ற இடம் எது தெரியுமா? தென் திசையில் இருக்கிற தில்லை என்கிற திருத்தலம் தான். எனவே அவன் இந்த உலகத்துல கைலாயத்தில் இருக்கிற பெருமான் அவன் நடனம் புரிகின்ற இடமா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிதம்பரம் என்று இன்னைக்கு சொல்லுகிற தென் திசையில் தான் அவன் திருநடம் புரிந்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த நடனத்துக்கு ஈடாக ஒன்றும் இல்லை. எனவே மாதவம் செய்த தென் திசை அப்படின்னு ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் சொன்னாரு, நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றாளே உமையம்மை, அந்த அன்னை இறைவனிடத்துல ஆகமம் என்கிற நூல்களை எல்லாம் செவிமடுத்தாள். அப்படி செவிமடுத்த பொழுது அவளுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது, பெருமானே நீங்க சொன்ன ஆகமத்தை எல்லாம் கேட்ட உடனே என் நெஞ்சுக்குள்ள உங்களை பூஜிக்க வேண்டும் என்ற ஆசை பொங்குகிறது. நாதா சேக்கிழார் பெருமான் நீங்க அவசியம் திருக்குறிப்பு தொண்டர் புராணம்னு இருக்கிறது, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தின் பெருமையை சொல்லுகிற இடத்துல அதை வைத்திருக்கிறார். எண்ணிலா ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அன்னலார்தமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழும். எனவே உமையம்மை ஆகமங்களை கேட்ட மாத்திரத்தில் உன்னை பூசிக்க வேண்டும் நாதா, எனக்கு நீ அருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். சுவாமி என்ன பண்ணியிருக்கலாம்? கைலாயம் இப்போ நாம் பார்க்குற கைலாயம் எப்படி இருக்குதுங்க, வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதம் போகலாம், மீதி மாதம்னா போகவே முடியாது. ஏன்? பனி படர்ந்து பனிமலையாகவே சூழ்ந்திருக்கும், நம்மளாம் போகவே முடியாத அளவுக்கு கடும் குளிராக இருக்கிற இடம். சுவாமி என்ன பண்ணியிருக்கலாம்? நீ இங்கே இருந்து பழகிட்ட உமையம்மை, எனவே நீ மண் உலகத்தில் போய் தவம் செய்யணும்னா சுவிட்சர்லாந்தில் போய், ஏன் அங்கேதான் பனி பிரதேசமாக இருக்குது இல்லையா, அந்த மேற்கத்திய நாடுகள் சொல்லுகிற வகையில் ஆர்டிக் பிரதேசம் அண்டார்டிக் பிரதேசம் சொல்லியிருக்கிற இடத்துலலாம் வெப்பம் ரொம்ப குறைவு, அங்கே போய் குளிர் பிரதேசமாக இருக்கு. நீ இங்கிருந்து அங்கே போய் நீ பூஜை பண்ண சொல்லியிருக்கணுமா இல்லையா? அங்கே சொல்லலை. சாமி என்ன பண்ணாரு? நீ பூஜை தானே பண்ணணும். ஆம் சுவாமி. எங்கே போகணும்? அவன் இப்போ நீங்கள் சும்மா இந்த இடத்த அப்படி நிறுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ அல்லது உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் குழந்தைகளோ இப்போ ஒரு 2 நாள் விடுமுறை எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? உடனே ஃபோனை எடுத்தோம்னா அப்படியே பார்த்து வர, எந்த ஊருக்கு போக போகிறீங்க, அங்கே என்ன பார்க்கணும், ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலாக என்ன போய் தங்கினவங்க என்ன ஸ்டார் கொடுத்துரும் பார்க்கணும், இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு உடனே ஆன்லைனில் போட்டு புக் பண்ணி கொடுத்து நீ போய் நல்லா போய் தங்கிட்டு வான்னு அனுப்புகிறோமா இல்லையா? அப்போ நம்ம விருப்பமானவங்க 2 நாள் ஓய்வெடுக்க போகணும்னு சொன்னாங்கன்னா உடனே அது எந்த ஊருக்கு போகிறது, அதில் எந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கும், எங்கே நல்லா கவனிப்பாங்க, என்ன காட்சி, இதெல்லாம் ஒன்னொன்னு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா பார்த்து தானே டிக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். எங்க 2 நாள் போய் தங்கிட்டு வரக்கே நீங்க இத்தனை பார்த்து நீங்க அனுப்புறீங்கன்னா பூசை பண்றதுக்கு அனுப்புறாருங்க பெருமான். யாரு? தண்ணீர் பிரிவிலா இருக்கிற உமையம்மையை பூசை பண்ண அனுப்புகிற பெருமான். இப்ப அவன் அங்கிருந்து பார்க்கறான், பூசை பண்றதுக்கு எந்த மண் சிறந்த மன்னர்? தமிழகமே பூசைக்குரிய சிறந்த மண். அதனால பெருமான் என்ன அம்மா வந்து வேற எதுக்காக பேசுனா வேற நாட்டை காட்டியிருப்பாரு, பூசை பண்ணணும் சுவாமின்னாங்க. அதனால பெறமாட்டாங்க, காஞ்சிபுரத்துக்கு போன்ட்டார் சாமி. அப்படியே தமிழ்நாட்டை இப்போ நீங்கள் அப்படியே அங்கிருந்து பாருங்களேன், 224 புவனத்தில் 224 புவனத்தை டிக் பண்ணார். அந்த புவனத்தில் ஒரு அண்டத்தை டிக் பண்ணணும். அப்படியே வந்து அப்புறம் இந்தியான்னு வந்தாச்சு. இந்தியா வந்தோடனே தென்னாட்டுக்கு வரணும். தென்னாட்டில் நிறைய மாநிலம் இருக்குது, மாவட்டம் இருக்குது. சரி, காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தையே டிக் பண்ணு, அங்கே போய் இருக்கட்டும். அப்போ அந்த மண் எவ்வளவு பெரிய பேர் இருந்தால் உமையம்மை வந்து தங்கி பூசை பண்ணுகிற இடம் என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மண் எவ்வளவு இருவருமா வந்து நடனம் புரிகின்ற மண் இந்த தென்னாட்டில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து அம்மை தவம் செய்வதற்காக வந்த இடம் நம்முடைய தில்லை என்கிற அந்த காஞ்சிபுரம் என்கிற திருத்தலம். சரி, நீ அடுத்து ஒரு செய்தி சொன்னாரு, நமக்கெல்லாம் உங்களுக்கு நான் குருநாதர், எனக்கு குருநாதர் யாருக்கு? இப்படியே போனோம்னா இந்த மாணவர் குருநாதர் அப்படிங்கிற பரம்பரை ஒரு இடத்துல போய் நிற்குமானால் அது நந்தியம்பெருமான்ட்ட தான் போய் நிற்கும். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் குருநாதர்.
எத்தனையோ திருமடங்கள் அவங்க எல்லாமே நந்தியம் பெருமானுடைய மரபுல தான் கீழே விரிந்து 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 வந்து இருக்கிறோம். எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துனீங்கன்னா நந்தியம் பெருமான்கிட்ட போய் அவர் தான் நம் எல்லோருக்கும் என்னென்ன உயிர்கள் இருக்கிறதோ உயிருக்கு ஒரு குருன்னு சொன்னீங்கன்னா அவர் நந்தியம் பெருமான் தான். அந்த நந்தியம் பெருமான் தவம் செய்ததும் அவதரித்ததும் அந்த பேரு பெற்றதும் எதுன்னு கேட்டா திருவையாறு என்கிற திருத்தலம். இது இப்ப எங்க இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப திருவையாறு என்பது குருநாதன் அவதரித்த திருத்தலம். யாரு? உலகத்தில் இருக்கிற எந்தெந்த நெறிகள் இருக்கிறதோ என்னென்ன மரபுகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் ஆணி வேறாக மூல வித்தாக இருக்கின்ற நந்தியம் பெருமான் அவதரித்திருக்கிற திருத்தலம் நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்கிறது. மூணாவது காரணம். நாலாவது அவர் சொன்னார், இந்த மண்ணுக்கு இதயம் போன்று இருப்பது திருவாரூர், இதய கமலமாக இருப்பது திருவாரூர். கமலாலயம் என்ற அந்த குளம் இருக்கிறது. இதயத்தில் இருப்பது போல நமக்கு இருக்கின்ற தலம் என்பது திருவாரூர். அதுவும் தமிழகத்தில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தோணிபுரம் அப்படின்னு சில தலங்கள் பட்டியல் போட்டிருக்கிறார். இப்போ இதை நினைவு வைத்துக் கொள்ளும். அம்மை பூசப்பன்றுக்கு வந்த இடம் தமிழ்நாடு, நந்தியம் பெருமானாகிய குருநாதன் அவதரித்தது தமிழகம். இப்படி ஒன்றொன்றா பார்க்கும்போது தமிழகத்தில் தான் இருக்கிறார். சரி, இன்னொரு சாதாரண வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனது. யாருக்கா சந்தேகம் இருக்கிறதா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சுவாமி என்ன பண்ணியிருக்கணும்? 5 பூதத்தால் ஆன உலகத்தை இறைவன் 5 தலத்தை தேர்வு செய்யும் போது 5 இடத்தை தேர்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா? நிலம், நல்ல வறண்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேசத்தை, பாலைவனத்துக்கு கூட போய் எடுத்துக்கலாமே, அதான் வறண்டு கிடக்குது நிலம் அப்படின்னு. அப்படி எடுக்கல. நீங்கள் 5 பூதம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5க்குமான தலம் தமிழகத்தில் தான் இருக்கு. சாமி நினைச்சிருந்தாருன்னா பூமி என்கிற பந்தில் என்ன பண்ணிக்கலாம்? வடக்கில் 1, இந்த தெற்கில் 1, கிழக்கில் 1, மேற்கில் 1ன்னு 4 பக்கம் 4 வச்சு நடுவில் 1 வச்சு மொத்தம் 5 தலம் பூமி பந்துக்குள்ள 5ம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஆனால் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? நிலம்னா திருவாரூரும் காஞ்சிபுரம், நீருனா ஆனைக்கால், நெருப்புனா அண்ணாமலை, காற்றுனா காலத்தி, ஆகாயம்னா தில்லை. 5ம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. சுவாமி நினைச்சிருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேசத்தை தேர்வு செய்யணும். ஏன் மொத்தமாக கொண்டாந்து இந்தியாவில் வச்சு அது குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாந்து ஏன் வைக்கணும்? 5ஐயும் கொண்டு இந்த பக்கம் நீங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, கிழக்கு உரிய மாநிலங்கள், கிழக்கு நாடுகள், ஆசியா 7 கண்டமாக இறங்கி இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆப்பிரிக்காவில் 1, அமெரிக்காவில் 1, அண்டார்டிகாவில் 1 அப்படின்னு அங்கங்கே 1 வச்சுருந்தா இங்கே வச்சே நாம் போகலன்னோம். எல்லாரும் 5 தமிழ் போயிட்டுமா? சில பேர் போயிருப்போம், நிறைய பேர் இன்னும் போனதே இல்லை. ஏன்? அது ரொம்ப தூரமாக இருக்குது போகலன்னு. நீங்கள் போய் இந்த தேசத்துக்கு டிக்கெட் எடுத்து விசா எடுத்துட்டு உள்ளே போகணும்னு நினச்சா போயிருப்போங்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. நமக்காகத்தான் பக்கமாக உட்காந்துருக்கிறாரு. தயவு செய்து விசா எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஏறி உட்கார்ந்தா போய் காஞ்சிபுரம் போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நைட் ஏறினா நாளைக்கு காலையில் காஞ்சிபுரம் போயிடலாம். இங்கே நைட் ஏறினா நாளைக்கு தில்லைக்கு போயிடலாம். இப்படி 5 கோயிலும் இன்னைக்கு நைட்டு நீங்கள் இங்கே வண்டி ஏறுனா காலையில் அந்த கோயிலில் போய் இருக்கலாம். அவ்வளவு பக்கத்தில் தான் இருக்குது. தயவு செய்து சாமி நாளைக்கு எங்காவது நீங்கள் புண்ணியத்தின் பயனாக சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, ஒருவேளை ஏதாவது பாவம் இது பண்ணி நரகத்துக்கு இது போனோம்னு வச்சுக்கோங்களேன், யமதர்மம் கேட்பான், ஏயா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த 5 கோயில் கூட நீ போலியா? நீயே அவனை கொஞ்சம் நல்லா கவனின்றார். இந்த நல்லா கவனின்னா என்னது தெரியுமா? நீங்க வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு சிறப்பு விருந்தினராக போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அங்கே போனோன்னே அங்கே ஜனாதிபதிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க. சரி, நம்ம ஊருக்கார் இவர், சரி நல்லா கவனி அப்படின்னு நாங்கள் பிஏட்ட உத்தரவு அவனை கூட்டிகிட்டு போய் 6 அளவுக்கு இலையை போட்டு அவங்க வைக்கிறத பார்த்தோன்னே நமக்கு அதுலேயே மயக்கம் வந்து எதை சாப்பிட்றது. ஏன் அத்தனை ஐட்டம்? ஏன் இல்லைங்க, எல்லாம் மேலும் உத்தரவு உங்களுக்கு இத்தனை வைக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க, நாங்கள் வைக்கணுங்க, நீங்கள் அப்படின்வாங்க. அப்படியே திக்கு முக்காடி போய் ஐயோ எதை சாப்பிட்றதுன்னு தெரியலீங்க. இனிப்புல 10 வகை வச்சிருக்கிறாங்க. இதில் இப்படி பார்த்து நம்ம ஒரு வாரம் அசந்து போயிருமா இல்லையா? சரி, இது ஒரு பக்கம். எது? கவனித்தல். சரிங்களா? இன்னொரு கவனித்தல் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஊர் பகுதியில் ஏதோ ஒரு திருட்டு நடந்துருச்சு. 4 பேர்த்த கூட்டிகிட்டு போய் காவல்துறையில் போய் விசாரிக்கிறதுக்கு போனாங்க.
4 பேருக்கு நாமளும் ஒரு ஆள். சரி போய் உட்காந்தாச்சு. அந்த என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தோன்னே இவரை ஏட்டையா இவங்க நல்லா கவனின்னு அர்த்தம். ஏட்டையா கொஞ்சம் இவங்க கவனின்னு அர்த்தம். ஜனாதிபதி மாதிரியில கவனின்னு சொல்லு ஒண்ணுதான். ஆனா அங்க கவனித்தல் எப்படி இருக்கும், இங்க ஏட்டையா கொஞ்சம் கவனிச்சுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்த பாடல் பெற்ற தரமெல்லாம் போகாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு யமதர்மன் சொல்லுவான் சித்திரகுணை பார்த்துட்டு இவனை நல்லா கவனி அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணும், என்ன கோப்புறையில வச்சு தான் எடுக்கணுங்க. அப்புறம் இந்த காதல் விட்டு இந்த காதல் எடுத்துருவாங்க. எது படுக்க காட்சிய கம்பிய இந்த பக்கம் எங்க இப்படிலாம் மிரட்டுறீங்கன்னு போற்றி பகருடை என்று உமாபதி சிவனார் ஒரு நூல் பாடி இருக்கிறார். அந்த நூல்ல இந்த செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறார். யாரெல்லாம் நல்ல நெறியில நிற்கலையோ அவர்கள் தண்டனைக்கு உள்ளாகித்தான் திருத்தம் பெறுவார்கள். அப்படி தண்டிக்கும் போது செக்கிலிட்டு ஆட்டுவார்கள். கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரை வச்சு பூரி போட்டு அமுத்தி எடுக்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சு அமுத்தி எடுத்துருவாங்க. மறந்துடக்கூடாது. அப்புறமேலு எரிகிற நெருப்புல நம்மளை போட்டு இந்த கடைகள்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இது நிறைய கடைகளை பார்த்தீங்கன்னா வெளியில போய் ஒரு முழு கோழி குத்திட்டு கீழ நெருப்பு எரியும். அது வாட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம குத்திட்டு சுத்த விட்டாங்க. ஏன் அதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், நமக்கு அது கவனிப்பு உண்டு தானே அப்படின்னு வந்துச்சுன்னா வம்பா போயிடும். அதனால நினைவு வைத்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் நரகத்துல போனா உண்டு என்பதை உமாபதி சிவனார் சொல்லி இருக்கிறார். யாரோ சொன்னா விட்டுறலாம். நீங்க சார் நரகம்ங்கிறதே ஒண்ணு இல்லை, அதான் டுபாக்கூருங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருவள்ளுவர் பெருந்தகை நரகம் என்ற ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். 4 பெருமக்களும் நரகம் என்ற ஒன்றை பதிவு செய்திருக்கிறாங்க. அதனால மறந்துற திருமந்திரத்தில் இருக்கிறது, திருக்குறள் சொல்லுகிறது, 4 பெருமக்கள் சொல்லுகிறாங்க. எனவே நரகம் என்பதெல்லாம் பொய் கிடையாதுங்க, அதெல்லாம் உண்மை, மறந்துடக்கூடாது. அதனால நம்ம பாடல் பெற்ற தலங்கள், நமக்காக சாமி கொடுத்துருக்க தலங்களை எல்லாம் உடம்பு விட்டு உசுறு போறக்குள்ள ஒரு சுத்திட்டு வந்துடலாம் நாம போய் அப்படின்னு நினைச்சு கொள்ளுங்க. இது நான் சொல்லலைங்க, அப்பர் சாமி சொன்னார். காட்டுப்பள்ளி என்கிற தேவாரத்துல பாடும்போது சொன்னாரு, கூட்டை விட்டு உயிர் போவதன் முன் காட்டுப்பள்ளி உடான் கடல் சேருமேனர். மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலீர். கூட்டை விட்டு உயிர் போவதன் முன் காட்டுப்பள்ளி உடான் கடல் சேருனர். நீங்க செல்வத்தை சேமிப்பதற்காக பொய்யா பேசி சம்பாரிச்சு வச்சு நாளைக்கு உசுறு போகும்போது நீ சம்பாதிச்ச செல்வம் எதுவுமே வராது, எவன்தான் வந்து நிற்பான். அந்த நாள் வருவதற்குள்ள நீ காட்டுப்பள்ளி என்கிற திருத்தலத்தில் இருக்கிற பெருமானை போய் ஒரு முறையாவது கும்பிட்டுடு. ஏன் எவன் வராம இருப்பான்? அப்ப நம்ம எத்தனை பொய் பேசியிருப்போம், எத்தனை செல்வத்தை சேமித்திருப்போம். அதுக்கெல்லாம் தப்பிக்க வழி என்னன்னா, இறைவனை போய் ஒரு முறையேனும் தொழ வேண்டும் என்று நம் பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஆனால் நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க, இது அச்சுறுத்தலுக்காக சொல்லப்படலைங்க. நீங்க இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் அங்க போய்த்தான் திருந்தணும். இப்பவே தெரிஞ்சிட்டா அங்க போற வேலை மிச்சம், இல்லைன்னா போய்த்தான் திருந்தணும். அது அவங்க பாடு. எனவே இப்ப நம்ம இங்க வந்துருவோம். இறைவனுடைய கருணை அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இந்த மண் உலகத்துல பெருமான் இந்த அம்மை வந்தது, இப்படி ஒவ்வொருத்தரா வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த மண்ணில் தானே பெருமான் கொடுத்திருக்கிறார். நீ சிந்திச்சு பாருங்க, 5 பூதத்துக்குரிய தலம் தமிழ்நாட்டுல, அட்டவீரட்டான தலம் தமிழ்நாட்டுல, இந்த 9 கோள்கள் தானே ஜோசியத்தை பிடிச்சிட்டு தானே இன்னைக்கு நம்ம விடமாட்டம் இருக்கிறோம். அந்த 9 கோள்களும் எங்க இருக்குது? அந்த நீங்க மறந்துடாதீங்க, நீங்க சொல்லக்கூடிய 9 கோயிலுமே பாடல் பெற்ற சிவாலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு அந்த வரலாற்றை கேட்கிற நமக்கு அந்த சொல்லி முடிச்சோடனே நம்ம திருப்பி கேட்கறதுக்கு நமக்கு பழக்கம் இல்லை. வேற என்ன கேட்டிருப்போம், நாங்கெல்லாம் ஏதாவது பேசுனா நீங்க கிராஸ் கொஸ்டின் கேட்டுருவீங்க. ஆனா ஜோசியர் சொன்னா பேச்சே பேச மாட்டோம், சொன்னாலும் கேட்டு கம்முன்னு வந்துருமா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்ச ஒரு செய்தி சொல்கிறேன். திருநள்ளாறு அப்படின்னு தலம் வச்சுக்கோங்க. இப்போ சாமி சொன்ன மாதிரி அந்த நலன் சனியினுடைய துன்பத்தினால துன்பப்படுகிறான். அதுக்கு நிவர்த்தி என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அங்கே அவருடைய குருநாதர் சொன்னார், நீ போ நல்லாற்றுக்கு போ,
அங்கே போய் குளம் வெட்டி அங்கே போகாமாத்த புன்முளையாரோடு நல்லாட்சியின் பெருமான் இருக்கிறாரு. அவரை நாள்தோறும் கும்பிடுன்னு சொன்னார். எப்படி கும்பிட்டுனார்? நாளும் தூபமோடு தீபம் கொண்டு நல்ல மலர்கள் கொண்டு அவனை வணங்குனார். இப்போ நலன் வந்தான், குளம் வெட்டினான், ஆனால் அதுக்கு நல தீர்த்தம்னு பேர். சரி, நலன் என்ன பண்ணான்? போய் அங்க இருக்கக்கூடிய பெருமானை, நல்லாட்சி எம் பெருமான நாள்தோறும் தூபமிட்டு தீபமிட்டு பூக்கள் கொண்டு துதித்து வணங்கினான். வணங்கினால் என்னாச்சு? இந்த சனியினால் வந்த துன்பம் முற்றிலுமாக நீங்கி. அதனால இந்த தலம் சனி தோஷத்தை நீக்குகிற தலம். சரி, இது வரலாறு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த திருநள்ளாற்றுல இந்த சனிக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க? தனி கோயில்லாம் இல்லை, மறந்துடாதீங்க. நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அடுத்த தடவை போகும்போது கவனிங்க. அந்த கோயில் தூணில் ஒரு இடத்துல சனியை ஒரு கலைஞன் வடித்து வச்சுட்டு போயிட்டான். கோயிலை கட்டணுவேன், சரி சனி வழிபாடு பண்ண கோயிலாச்சே, இந்த சனியை வடித்து வச்சுட்டு போகலாமேன்னு அவன் சிற்பமாக அந்த தூணில் வடிச்சுட்டு போனது தான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? மூலவராக இருக்கக்கூடிய பெருமானை யாரும் போய் பார்க்கறது இல்லை. இங்கே இவரை பார்த்துட்டு, யார் இந்த சனி இந்த தூணில் இருக்கிறவரை பார்த்து போட்டு எள்ளு தீபம் எடுத்து கருப்பு துணி வைக்கிறது, பழைய தூக்கி போடுறது, இப்படி ஏதோ ஒரு வகையில் நாம் போய் என்ன பண்ணிட்டோம்? அவ்வளவு இங்கிருந்து திருநள்ளாறு போகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபா செலவு பண்ணி கருமம் தொலைஞ்சுதான் கேட்டால் தொலைஞ்ச பாடு இல்லை. அப்புறம் நீங்கள் திருப்பி வந்தோடனே ஜோசி சொன்னார் நல்லா இருக்கு, போனால் நல்லா இருக்குனாரு. ஒன்று நல்லா இருக்க மாதிரியே தெரியும். எப்படி நல்லா இருக்கும்? நீங்கள் போய் நல்லாற்று பெருமானை கும்பிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கலாம். நீங்கள் போய் சனியில் கும்பிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படிங்க நல்லா இருக்கும்? வரலாறு என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, நீ போய் நல்லாற்று பெருமான கும்பிடு. நலன் சிவபெருமானை வணங்கித்தான் இந்த சனியினுடைய துன்பத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார் என்பது வரலாறு சொல்லப்படும் போது நீங்க அதைத்தாங்க பின்பற்றணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சனியை கும்பிட்டா போயிடும் நினைக்கிறீங்க. அப்ப மேல இருக்கிற ஆள் எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு? எனவே மறந்துடாதீங்க. எனவே நாம வழிபாடு செய்கிறோம், செய்யாம இல்லை, ஆனா எங்க வழிபாடு பண்ணணும்னு தெரியாம மயங்கி செய்துட்டு இருக்கிறோம். எனவே மறந்துடாதீங்க. இது பொதுமக்களுக்கு சொன்னா அவங்களுக்குலாம் புரியாது. அடியார் பெருமாக்கள் நீங்களாவது புரிஞ்சுக்கணும். என்னன்னு நல்லா அந்த குளத்துல போய் அது யாரோ இடத்துங்க இடையில ஏற்பட்ட ஒரு குழப்பங்க. எங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல போகும்போது போனா அந்த உடையை தூக்கி போடுற வழக்கம்லாம் இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எல்லா தீர்த்தத்திலையும், பவானியிலையும் அப்படித்தாங்க, கொடுமுடியில் அப்படித்தான், மேட்டுப்பாளையம் போனால் அங்கே அப்படித்தான், போனால் குடிச்சு போட்டு அந்த துணி அங்கேயே போட்டுவிடுனாங்க. இது பெரிய குப்பையாகி போய் அது டெண்டர் விட்டு அதுக்கு அரசு காசு பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு. மறந்துடாதீங்க, அதெல்லாம் இடையில வந்த ஒரு பழக்கம். நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல. சரிங்களா? போட்டு இருக்கிற துணியை மடித்து கொண்டு வந்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வாங்க. அங்கே குப்பையில் போட்டுட்டு அதை நீங்கள் இந்த இயற்கையினுடைய சூழலை கெடுப்பதற்கு என்ன வழியோ அதை நாம தான் செய்யணும். அதனால் மறந்துடாதீங்க. இதெல்லாம் இடையில் ஏற்பட்ட ஒரு சூழலை அன்றி வரலாற்றின் அடிப்படையில் எங்கேயுமே அப்படி குறிக்கப்படலை. நூலில் நீ போகணும், குளிக்கணும், பழைய துணிக்கு அங்கேயே போட்டோன்னு எந்த நூலிலும் இல்லை. மறந்துடாதீங்க. வழிபாடு செய்தலை நம்ம நூல் சொல்லுது. வழிபாடு எப்படி பண்ணணும்? தீபம் ஏற்றுங்க, உங்க கைகளால் பூ கட்டி மாலை போடுங்க. இதை விட சிறந்த வழிபாடு இல்லை. மறந்துடாதீங்க. நம்ம நூல்ல எங்கேயுமே போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு வா, அர்ச்சனை பண்ணு அப்படி எங்கேயுமே சொல்லலை. வழிபாடுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, உங்க கையால விளக்கேற்றுதல், உங்க கையினால மலர்களை தொடுத்து பெருமானுக்கு சூட்டுதல். இதுதான் நாம செஞ்ச பாவத்தை நீக்கி கொடுக்குமே அன்றி நாம கொண்டு தேங்காய் வளத்தை கொடுத்து அர்ச்சனை என்ற பேர்ல நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்ம பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு மயக்கம் என்பதை அர்ச்சனை பண்ண அது ஒரு அந்த கோயிலை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருவாய். அது தப்பு இல்லை, நீங்க பண்ணலாம். ஆனா அதுதான் தீர்வுன்னு நினைச்சிடக்கூடாது. நிச்சயமாக இல்லை. நீங்க உங்க வாயால 2 பாட்டை பாடுனா தான் வின போகும். அர்ச்சனை பண்ணுனா போய் நினைக்க, அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் நம்மை சொற்றமிழால் பாடு என்றால் தூ மறை பாடிய வாயினால் சொன்னார் பெருமான். நீங்க இறைவனை எவ்வளவு பாடுகிறீங்களோ அந்த அளவுக்கு நாம சம்பாதிச்சிருக்கிற வினை அழிந்து போகும். ஆனா சொன்னார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய குறைப்பன் அப்படின்னு நம்முடைய மணிவாசக பெருமான்
அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார். அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு ஒரு குரட்பா சொல்லியிருக்கிறார். அவசியம் வீட்டில் போய் எடுத்து பாருங்க. இறைவன்னா யார்? அவனுக்கு இலக்கணம் சொல்றார். இருளும் இருவினையும் சேராதவன் இறைவன். இருள்னா என்ன? அறியாமை. நம்மகிட்ட என்ன இருக்குது? அதெல்லாம் கொட்டி கிடக்கு. நாம தான் அந்த கோல்ட் செட் டீலரே நாம தான். யாரு? அறியாமைக்கு டீலர் யாருன்னா நாம தான். அறியாமை என்பது சிறிதும் இல்லாதிருப்பன் யாரு? அவன் தான் இறைவன். அப்ப அவனுக்கும் நமக்கும் என்ன போய் அறியாமையில் இருக்கிறன்னு சொல்றீங்களே, நியாயமா உங்களுக்கு? இதுக்குதான் உங்களை ஊருக்கு கூட்டிட்டு வந்தோமா நாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா எளிமையான எடுத்துக்காட்டு சொல்றேன். இன்னைக்கு நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்குறோங்க, ஒரு புகைப்பிடித்தல் அப்படின்னு இருக்குது. நீங்க எல்லாரும் நிறைய இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். அதுல ஒவ்வொரு பாக்கெட்டிலையும் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கும். இது இந்த அதாவது புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு ஒவ்வொரு 10 சிகரெட் இருக்கிற பாக்கெட்லையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. விற்கக்கூடிய கடையில ஒரு எலும்புக்கு மண்டையோட போட்டு ஒரு எலும்பு இப்படி போட்டு வச்சு புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு போர்டும் வச்சிருக்கிறாங்க. சரி, இதை யாரு வாங்கி யாரு பயன்படுத்தி ஊதி தள்ளுறாங்க? படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் தானே. அது அவன் தான் படிக்கல, அவனுக்கு தெரியல, அவன் குடிக்கிறான். நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, இது புற்றுநோய் உண்டாக்குன்னு தெரியுது இல்ல? இது உனக்கு மட்டும் கேடு இல்லை, சுற்றி யாரெல்லாம் புகை உள்ள இழுக்கிறோமோ நமக்கும் கேடு. இப்ப அவங்க ஊதி தள்ளி அவங்களோ போயிட்டா பரவாயில்லையே, நம்ம அந்த புகை நமக்கு தானே வருது. அப்ப நமக்கு அந்த பாதிப்பை தருதுன்னா இது தீமை தருகிற பொருள் என்று தெரிந்தும் அதை விரும்பி நாம பயன்படுத்துறோம்னா நம்ம அறிவாரங்கள சிந்திச்சு பாருங்க. நமக்கு அறிவு இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தெளிந்த அறிவானவராக இருந்தால் அதுலேயே எழுதியிருக்கிறாங்க, இது உடம்புக்கு கேடு, வேண்டாம் என்று விட்டுடணும்ல. விட்டுட்டோமா? இல்லை. சரிங்களா? இன்னொன்று இன்னைக்கு நமக்கு தெரியுது, டாஸ்மாக் இல்லைங்களா? கடையில் போர்டு பெருசாக எழுதி வச்சிருக்கான், வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. போர்டு இருக்கு, இது வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடு. எல்லா கடையிலும் கூட்டம் அலமோது. என்னத்தை சொல்லட்டும்? எல்லாம் அறிவுதான். எல்லாம்